விசிக கட்சியினுடைய கூட்டணி அப்படின்றது ஒரு பெரிய பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு. என்ன முடிவுல விசிக கட்சி இருக்கீங்க சார்? விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் வெளியில் இருக்கிற நெருக்கடியை வைத்துக்கொண்டு பார்கெயின் பண்ணக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை. பாமக எந்த கூட்டணியில் இருந்தாலும், பாஜக எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக இடம்பெறாது. இது கொள்கை முடிவு, அரசியல் முடிவு இல்லை, கொள்கை அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு. தமிழ் இயக்கங்களோடு சேர்ந்து நடத்திய பல கூட்டமைப்புகளையும் கூட பாமகவோடு சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் 2011-12 பாமக எடுத்த ஒரு நிலைப்பாடு ஒட்டுமொத்தமாக தலித் மக்களை தலித் அல்லாதவர்களுக்கு எதிராக நிறுத்தி தலித் மக்களை குற்றவாளிகளாக சித்தரிச்சது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படி லவ் ஜிகாத்துன்னு சொன்னாங்களோ அதுபோல இந்த இடத்துல தலித் மக்களுக்கு எதிராக தலித் இளைஞர்கள் காதலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாடக காதல் அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி அதை தலித் மக்களுக்கு எதிராக நிறுத்தினார். அனைத்து வீட்டில் பீரோவில் திறந்து பீரோவில் இருக்கிற எல்லா துணியும் எடுத்து போட்டு கொளுத்திட்டு அங்கே நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துன்னு போயிடுவாங்க. இப்படி இவ்வளோ பெரிய அட்டூழியத்தை நடத்திட்டு ராமதாஸ் என்ன பதில் சொன்னாருன்னா, அரசாங்கம் வீடு எரிஞ்சு போனால் 5000 ரூபாய் இனாம் கொடுக்குறாங்க, அந்த 5000 ரூபாய் இனாமுக்கு ஆசைப்பட்டு அந்த மக்கள் அவர்களாக வீட்டை கொளுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னார். தலித் மக்களுக்கு எதிரான ஒரு தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்கி தலித் மக்களை எதிர்க்க ஆரம்பித்தார். எதுக்காக? அவர் மன்னியர்களுடைய நம்பிக்கை இழந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு தலித் மக்களை பகடைக்காயாக்கி பலிகடாவாக்கினர். மரக்காணத்தில் ஒரு பெரிய மாநாடு போட்டு இப்போ கொடூரமாலாம் அந்த மாநாட்டில் அவர் பேசினார், காடுவெட்டி குரு பேசினார். நாங்கள் என்ன மோளம் அடிக்கிற ஜாதியான்னு சொல்லிட்டு கருணாநிதியை பார்த்து கலைஞரை பார்த்து நேரடியாகவே கேட்டாங்க. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கௌதம் சன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், இப்போ விசிக கட்சியினுடைய கூட்டணி அப்படின்றது ஒரு பெரிய பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு. 2026 தேர்தலுக்கான களப்பணிகளில் எல்லா கட்சிகளும் மும்மரமாக செயல்பட்டு இருக்காங்க. அந்த வகையில் விசிக கட்சி எந்த கூட்டணியில் இருக்க போறாங்க? திமுக கூட்டணியில் தான் நிலைத்திருக்க போறாங்க அப்படின்றது திருமாவளவர்கள் திருப்பி சொன்னாலும் அவங்க இல்லை, தேர்தல் நேரத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்படி பல விதமான குணங்களில் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் என்ன முடிவுல விசிக கட்சி இருக்கீங்க சார்? இது தலைவர் பல மணி நேரத்தில் சொல்றது என்னன்னா, யூகமான கேள்விக்கு யூகமான பதிலை சொல்ல முடியாது அப்படின்றது தான் எங்களோட நிலைப்பாடு. தலைவர் பல பேட்டிகள்லையும் பல பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அதை சொல்லிட்டாரு. எல்லா ஊடகங்களும் திரும்ப விசிக கூட்டணி, விசிக திமுக கூட்டணி இருக்குமா இந்த ஒரு கேள்விக்கே இடமில்லை. ஏன்னா 2021 தேர்தலில் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி பல தேர்தலையும் திமுகவோட கூட்டணி இருக்கும். 26 தேர்தலில் உறுதியாக திமுகவோடு தான் இருப்போம் அப்படின்றத பல முறை சொல்லியாச்சு. ஆனால் ஊடகங்கள் எதற்காக இந்த மாதிரி ஒரு தொடர் கேள்விகளை கேட்குறாங்க அப்படின்றது தான் எங்களுக்கு இப்போ கேள்வியாக வந்துக்கிட்டு இருக்குது. எங்கே போனாலும் இந்த ஒரு கேள்வியை தவிர ஊடகங்கள்கிட்ட ஒரு கேள்வி இல்லைன்னா ஊடகங்களுக்கு ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கா அப்படின்னும் நாங்கள் ஒரு கோணத்தில் யோசித்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஊடகங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தணும் அப்படின்னா பலமுறை தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு கேள்வி. திமுக கூட்டணி என்பது ஒரு திமுக கூட்டணியோடு தொடர்புடையது மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி உருவாகியிருக்கு. இந்த இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு ஒரு வகையில் தலைவர் திருமாவர்களும் காரணம். திருச்சியில் மாநாடு போட்டு தேசிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மதசார்பற்ற கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று முதலிலே அவருக்கு ஒரு குரல் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, இந்த கூட்டணிக்கு ராகுல் காந்தி அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும் என்கின்ற முதல் குரலும் தலைவர் திருமாவர்கள் தான் கொடுத்தார். ஸோ அந்த அடிப்படையில் அவர் பல தலைவர்களை நேரடியாக இந்தியா முழுவதும் பல தலைவர்களை சந்தித்து பேசி இந்த கூட்டணி பற்றின ஒரு அடிப்படை கருத்துருவாக்கத்தை உருவாக்கின பிறகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கான முயற்சியை எடுத்தார். இந்தியா கூட்டணி உருவாச்சு. அப்போ விசிக கூட்டணி என்பது இந்தியா கூட்டணியில் ஒரு அங்கம். அகில இந்திய அளவில் பாஜகவை எதிர்ப்பதற்கு, மதவாத சக்திகளை எதிர்ப்பதற்கு, சனாதன சக்திகளை எதிர்ப்பதற்கு, பாசிச மயமாகி கொண்டிருக்கும் இந்தியாவின் மதச்சார்பின்மையை காப்பதற்கு ஒரு கூட்டணி தேவைப்பட்டது. அந்த கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி என்று பேர் வச்சாங்க. அப்போது அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் அதற்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியது திமுக இருக்குது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி என்பது திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு கூட்டணியோடும் அதே நேரத்தில் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியோடும் அது இருக்குது. ஓகே சார், இப்போ ஆனால் இந்த கேள்வி வர்றதுக்கான காரணங்கள்னு சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பாமக கட்சி திமுக கூட்டணிக்கு வரணும், அது வந்தால் பாமக கட்சிக்கும் நல்லது, கட்சியினோட அந்த சமூகத்தினருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிடுறாரு.
ஸோ பாமக மற்றும் பாஜக இருக்கக்கூடிய இடங்கள்ல விசிக கட்சி வந்து கூட்டணியில இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது செல்வபிரந்தகை அவர்கள் இதை சொல்றாரு. அப்ப பாமக வரும்பொழுது விசிக இருப்பாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். பாமக வந்து எந்த கூட்டணியில் இருந்தாலும், பாஜக எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக இடம்பெறாது, உறுதியாக இடம்பெறாது. இது வந்து கொள்கை முடிவு, அரசியல் முடிவு இல்லை, கொள்கை அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு. ஏன்னா பாஜக வந்து ஒரு சனாதன சக்தி மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்து ஏற்றத்தாழ்வை நிலைப்படுத்த துடிக்கின்ற, சாதி மத மோதல்களை நிலைப்படுத்த துடிக்கின்ற, சிறுபான்மையினருக்கு எதிராக இந்திய அரசமைப்பு சட்டத்தை சீரழிக்கின்ற ஒரு அமைப்பாக, ஒரு கட்சியாக அது மாறிட்டது. அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு எந்த விதத்திலும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்றது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு, கட்சி எடுத்த நிலைப்பாடு. அதை தான் தலைவர் திருமாவர்கள் பல மேடையில் சொல்லிட்டார். பாமகவோடு தொடர்ந்து இதுக்கு முன்னாடி பயணம் செஞ்சுருக்கோம். பலவிதமான பல மாநாடுகளில் ஒன்று சேர்ந்து மட்டுமில்லை, தமிழ் இயக்கங்களோடு சேர்ந்து நடத்திய பல கூட்டமைப்புகளையும் கூட பாமகவோடு சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் 2011-12 பாமக எடுத்த ஒரு நிலைப்பாடு ஒட்டுமொத்தமாக தலித் மக்களை வந்து தலித் அல்லாதவர்களுக்கு எதிராக நிறுத்தி தலித் மக்களை குற்றவாளிகளாக சித்தரிச்சது. இந்த பசங்க தலித் மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து ஜீன்ஸ் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு பெண்களை மயக்கிறாங்க, சொத்துள்ள பெண்களை பார்த்து காதலித்து இந்த பெண்களை வந்து மயக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டை எடுத்து அதை பேச ஆரம்பித்தார். இது எங்கே பேச ஆரம்பித்தாருன்னா, ஏற்கனவே லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் முர்சாப்பூர் பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு. அங்கே வந்து ஹிந்து பெண்களை முஸ்லீம் இளைஞர்கள் காதலித்து ஏமாற்றுகிறார்கள் என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைச்சு ஒரு பெரிய கலவரத்தை வந்து முர்சாப்பூர் கலவரம்னு பேர். அது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல்களை வந்து கட்டமைத்து விட்டாங்க. ஏராளமான முஸ்லீம்கள் வந்து தாக்கப்பட்டாங்க, வீடுகள் எரிக்கப்பட்டது. அந்த கான்செப்டு அப்படியே எடுத்து ராமதாஸ் இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கான்செப்டை அங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படி லவ் ஜிகாத்துன்னு சொன்னாங்களோ அதுபோல் இந்த இடத்துல தலித்து மக்களுக்கு எதிராக தலித்து இளைஞர்கள் காதலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாடக காதல் அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி அதை தலித் மக்களுக்கு எதிராக நிறுத்தினார். அப்படி என்ன நடந்துச்சு? அதனால் இளவரசன் கொல்லப்பட்டது ஒன்று, அந்த இடத்துல 4 கிராமங்கள், தர்மபுரியில் 4 கிராமங்கள், அண்ணா நகர் அப்படி உள்ளிட்ட பல 4 கிராமங்களும் முழுமையாக எரித்து நாசம் செய்யப்பட்டு அந்த வீட்டில் இருக்க அங்கே வீடுகளில் இருந்த அனைத்து பொருள்களும் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. 2000 பேர் 3-4 கிராமங்களில் நுழைஞ்சு அடித்து நொறுக்குனாங்க. அந்த கலவரத்துக்கு பாமக தான் காரணம் என்று எல்லா ஊடகங்களும் எழுதினாங்க. அப்போ ராமதாஸ் வந்து எந்த விதமான அறிக்கையும் கொடுக்காம அமைதி காத்தார் 10 நாளுக்கு மேலே. தமிழ்நாடே பற்றி எரிந்தது. அதனால் ராமதாஸ் என்ன சொல்ல போகிறாரு. ராமதாஸ் வந்து சென்னை ப்ரெஸ் கிளப்பில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னது இன்னும் கூட எங்களுக்கு தலித் மக்களுக்கு அழியாத வடுவாக ஆறாத புண்ணாக இருக்குது. அவர் என்ன சொன்னார்? 4 கிராமங்கள், அந்த கிராமங்களில் ஒரு ஓலை வீடு கூட கிடையாது. தலித் மக்களுடைய குடியிருப்புகளாக இருக்கக்கூடிய சேரிகள் வந்து ஒரு ஓலை வீடோ குடிசையோ கிடையாது. எல்லாமே நல்ல வசதியான ஓட்டு வீடுகளும் மாடி வீடுகளும் தான் இருந்துச்சு. அதை இடிக்க முடியலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளையும் எடுத்து போட்டு கெரோசின் போட்டு ஊற்றி பெட்ரோல் பாம் அடித்து அந்த வீட்டெல்லாம் கொளுத்துனாங்க. நான் நேராக போய் பார்த்துருக்கேன். தலைவர் ஒவ்வொரு வீட்டையும் போய் பார்த்தார். தலைவர் திருமாவர்கள் அனைத்து வீட்டையும் பார்த்தார். அனைத்து வீட்டில் பீரோவில் திறந்து பீரோவில் இருக்கிற எல்லா துணியும் எடுத்து போட்டு கொளுத்திட்டு அங்கே நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துன்னு போயிடுவாங்க. இப்படி ஆடு மாடுகளெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு போனாங்க. இவ்வளோ பெரிய அட்டூழியத்தை நடத்திட்டு ராமதாஸ் என்ன பதில் சொன்னார்னா, அரசாங்கம் வந்து வீடு எரிஞ்சு போனால் 5000 ரூபாய் ஒரு இனாம் கொடுக்குறாங்க, அந்த 5000 ரூபாய் இனாம் காசுப்பட்டு அந்த மக்கள் அவர்களாகவே வீட்டை கொளுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னார். இவ்வளோ பெரிய ஒரு அபாண்டமான ஒரு பழியை இந்த மக்கள் மீது போட்டது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து என்ன சொன்னார்? எல்லா தலைவரும் தலித் மக்களுக்கு எதிரான தலித் அல்லாதவர் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கினார். இந்த கூட்டமைப்பு மூலமாக அனைத்து நான் தலித் எல்லாம் ஒன்று சேர்த்து தலித் மக்களுக்கு எதிராக இது வந்து உண்மையிலே வந்து இப்படி வந்து உண்மையிலே ஒரு நேர்மையான அரசுகள் இருந்திருந்தால் இதை அவர் கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கணும். ஆனால் அது செய்யலை. தலித் மக்களுக்கு எதிரான ஒரு தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்கி தலித் மக்களை எதிர்க்க ஆரம்பித்தார். எதுக்காக? வன்னியர் ஓட்டுகளை தனக்காக சாதகமாக அவர் வன்னியர்களோட நம்பிக்கையை இழந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு தலித் மக்களை பகடைக்காயாக்கி பலிகடாவாக்கினார். ஸோ இவ்வளவு கொடூரமான விஷயங்கள் எல்லாம் பண்ணார். அதுக்கு பிறகு வந்து மரக்காணத்தில் வந்து ஒரு பெரிய மாநாடு போட்டு
ரொம்ப கொடூரமாலாம் அந்த மாநாட்டில் அவர் பேசினார், காடுவெட்டி குரு பேசினார். நாங்கள் என்ன மோளம் அடிக்கிற ஜாதியான்னு சொல்லிட்டு கருணாநிதியை பார்த்து, கலைஞரை பார்த்து நேரடியாகவே கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சாதி வெறியாட்டம் ஆடின ஒரு கட்சியோடு கூட்டணி கிடையாது என்பது கட்சியின் நிலைப்பாடு. தலைவர் திருமா மிக உறுதியாக இருக்கிறார். அதனால் பாமக, பாஜக எந்த இடத்தில் கூட்டணி இருந்தாலும் அந்த கூட்டணியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு கோடி மடங்கு நன்மை கிடைத்தாலும் சுயமரியாதை முன்னிட்டு கொள்கை அடிப்படையில் அந்த இரண்டு கட்சிகளும் இடம்பெறுகின்ற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்பது முடிவு. அதை தான் தலைவர் திருமா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறாரு. எந்த நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. பாமக கட்சி திமுகவோட கூட்டணியில வரணும், ஆனா அதனால சொல்லி திருமாவளவனுக்கு கிட்ட ஒரு காம்ப்ரமைஸுக்காக பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டதா செய்தி வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஒரு துளி உண்மையும் கிடையாது. அப்படி ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படலை. காங்கிரஸ் தலைவர் செல்வம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அது வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னார். அது அவருடைய விருப்பம், திமுகவின் விருப்பம் கூட கிடையாது. அது செல்வத்துடைய விருப்பம். அவர் சொன்னார். அது அவர் தான் நீங்கள் கேட்கணும். அது நமக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய ஏதோ தனிப்பட்ட விருப்பம் ஏதாவது இருக்கலாம். அந்த விருப்பத்தை நாங்கள் தடை சொல்லலை. அவர் பாமக வரணும்னு விரும்பினா பாமக கூட கூட்டணி செய்துக்கிட்டோம் காங்கிரஸ். அதில் நமக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அதை வரவேற்கலை. தலைவர் திருமா அவர்கள் எங்கேயும் சில பத்திரிகைகளெல்லாம் எழுதினாங்க, ராமதாஸை திருமா ரகசியமாக போய் சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சில ஊடகங்கள்லாம் பேசணும். அப்படி ஒரு அவர் அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை நடக்கும் பொழுது ராமதாஸ் அவர்கள் ஊடகத்துக்கு முன்னாடியே அழலாம் செஞ்சாரு. ஸோ அதனால திருமாவளவன் அவர்கள் போய் சந்திச்சாரு அப்படின்னா சொன்னாங்களே, அது போய் அப்படி ஒரு சந்திப்பே நடக்கல. ராமதாஸ் ராமதாஸ் அவங்களுடைய இந்த இடத்துல தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. என்னன்னா, ராமதாஸை எதிர்த்து அன்புமணி நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு கட்டசிக்காக அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில நடக்கின்ற பிரச்சனை நல்லா இல்லை, அப்பாவை பேச்சு மகன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை சொன்னார். அந்த அறிவுரை ஏற்றுக்கொண்டு ராமதாஸ் அவர்கள் நன்றி சொன்னார். திருமா மேலே எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒரு கர்டசி அடிப்படையில், ஒரு பண்பின் அடிப்படையில் சொல்லப்பட்டதே தவிர அன்பின் அடிப்படையில் கூட கிடையாது. ஒரு பண்பின் அடிப்படையில் சொல்லப்பட்டதே தவிர இதுக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எந்த இடத்துலையும் தலைவர் திருமா போய் ரகசியமாக சந்திக்க வேண்டிய தேவை அவருக்கும் இல்லை. அப்படி ஒரு சந்திப்பு நடக்கவும் இல்லை. சரி, இப்போ அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கிறாங்க. இப்போ விஜய் கூட கூட்டணிக்கு போனாங்க அப்படின்னா அது ஒரு அடுத்த மக்கள் நல கூட்டணி மாதிரி மாறிடும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அதனால திமுக கிட்ட விசிக பெரிய அளவில் டிமாண்ட் பண்ணக்கூடிய இடம் இல்லாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இந்த மாதிரியான நெருக்கடிகள் மூலமாக அதிமுக கூட பாஜக போயிட்டாங்க. ஸோ இப்போ எதை வச்சு இவங்க டிமாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் வெளியில் இருக்கிற நெருக்கடியை வைத்துக்கொண்டு பார்கெயின் பண்ணக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை. இவங்களை காட்டி இந்த அதிமுகவை காட்டி, பிஜேபியை காட்டி, அல்லது பாமகவை காட்டி அப்படியே சீட்டு பேரம் பேசக்கூடிய இதுவரை ஒரு பேரமும் அப்படி தலைவர் திரும்ப பண்ணதே இல்லை. யதார்த்தத்தின் அடிப்படையில், கள சூழலின் அடிப்படையில், அந்த நேரத்தில் கூட்டணியில் உருவாகின்ற முடிவுகளின் அடிப்படையில் தான் சீட்டுகள் பேசப்படுதே தவிர நிர்பந்தப்படுத்தி எதுவும் திணிக்கப்படலை அவர் மேலே. நிர்பந்தத்திற்கு ஒருபோதும் அவர் அடிபணிகிற ஆளும் கிடையாது. அன்புக்கு அடிபணிவார், நிர்பந்தத்துக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டார். கடந்த தேர்தலில் 6 சீட்டு அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, திமுக சைட்லேருந்து விடுக்கப்பட்ட வேண்டுகோள், ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி அவங்களுக்கு வேணும், நீங்களும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 6 சீட்டு ஒதுக்குனாங்க. 6 சீட்டும் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக தான் எங்களுக்கு கொடுத்தாங்களே தவிர தோக்கக்கூடிய தொகுதியாக கொடுக்கல. சில கடைசி நேரத்தில் நடந்த சில குழப்பங்களில் தான் 2 தொகுதி வீணாக போச்சு. மற்றபடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ தலைவர் திருமா ஜெயிச்சார். அதுக்கப்புறம் 2 சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் திருமா அவர்களும் செல்வம் அவர்களும் ஜெயித்தாங்க. அதுக்கு பிறகு தலைவர் திருமா அவர்களும் ரவிக்குமாரும் ஜெயித்தாங்க. ஸோ இப்படி 2 தான் இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்படின்னு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வந்துட்டோம். இந்த வளர்ச்சி வந்ததுக்கு அடிப்படையான காரணம் 2. ஒன்று, நாங்கள் திமுகவுக்கு போட்டு விடுதலை சிறுத்தைகள் வாக்களித்து திமுகவை ஆட்சியில் உட்கார வைத்ததுக்கு உதவியாக இருந்தது. அதற்கு ஒரு மறுபலனா அவர்கள் மூலமாக எங்களுக்கும் வெற்றி ஒரு 4 சீட்டு, அதுக்கப்புறம் 2 எம்பி சீட்டு வந்தது மூலமாக இன்றைக்கு எங்களுக்கு பானச்சின்ன உறுதியாக இருக்குல்ல. ஸோ 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் 25 ஆண்டு காலம் கழித்து இந்த கூட்டணியின் மூலமாக எங்களுக்கு ஒரு தேர்தல் அங்கீகாரம் கிடைச்சிருக்குது, ஒரு நிரந்தரமான சின்னம் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இதை விட வேறு என்ன வேணும்? இதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு தானே நான் நகரணும். அப்போ வேறு கட்சியில் போயிட்டு இதை காட்டி நாங்கள் பார்கெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இப்போதைக்கு திமுக கூட்டணி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப சுமூகமாகவும் இருக்குது.
குறித்து தேர்தல் அரசியல் குறித்து பல விஷயங்களை வந்து எங்ககிட்ட பதிவு பண்ணீங்க. மிக்க நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம்.